இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். மூட்டு தேய்மானம் எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயதானவங்க வந்துட்டு நம்மளால முழங்கால் நடக்க முடியல, என்னால ஸ்டெப்ஸ் ஏற முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, நம்ம முட்டி போட்டு உட்கார முடியல, சமணம் போட்டு உட்கார முடியல, இதெல்லாம் தான் அதனுடைய அறிகுறிகளா இருக்கும். இதெல்லாம் எதனால அப்படின்னா ஏஜிங் ஃபேக்டர்ஸ். இப்போ அவங்களுக்கு வந்து தேய்மானம் இருக்கும். அதாவது அவங்களுடைய ஏஜ் ஒரு அபோவ் 60 ஆகுது அப்படின்ற பட்சத்துல அந்த எலும்புகளினுடைய அந்த தேய்மானம் அது ஃபங்க்ஷனிங் ஆயிட்டே இருந்துட்டு அதனுடைய குறைபாடுகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம நடந்து போறோம் வர்றோம், நம்ம எலும்புகளினுடைய எதுவும் சரி எல்லாத்துலயுமே ஒரு ஃபங்க்ஷன் ஆகி அதுல ஒரு தேய்மானம் இருக்கும். எந்த ஒரு பொருளையும் நாம யூஸ் பண்றோம்னாலும் அதுல ஒரு தேய்மானம் இருக்கும். இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, முழங்கால சுத்தி ஒரு வீக்கம் வரும். முழங்காலில் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு ரொம்ப கலராக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரெட் கலரில் ஒரு சிவந்தா மாதிரி, அந்த வலியினுடைய தாக்கத்தினால கூட அந்த சிவந்தா மாதிரி தெரியும். நடக்க முடியாது, ஏதோ ஒரு சப்போர்ட்டாக ஒரு குச்சி ஒன்னிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் பிடிச்சி தான் இறங்க முடியுது, ஏற முடியுது, சமணம் போட்டே உட்கார முடியறது இல்லை, குமிஞ்சு எதுவுமே எடுக்க முடியறதில்ல. எல்லா ஜாயிண்ட்ல இருக்கிற எலும்புகள்லையுமே ஒரு தேய்மானம் இருக்கும். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்